நானே எங்கள் தலைவருக்கு சில ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கேன். வாய்ப்பு கிடைக்கும்போது நான் சொல்லுவேன். ம். ஆனா நீங்க ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. அப்படியே பிஜேபின்னு சொல்லிருங்க. ம். அ ஆட்சியாளர்கள்ன்றீங்க. அந்த இடத்துல திமுகன்ற பேரை யூஸ் பண்ணுங்க. ம். இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு நான் தளபதிட்ட சொல்லியிருக்கேன். அவர் உள்வாங்கிப்பாரு. ம். அது எங்க பயன்படுத்தணுமோ அத அங்க பயன்படுத்துறாரு. எல்லாரையும் எளிமையாக சந்திக்கக்கூடியவர் தாங்க. ம். யாரும் தடுக்கல. யாரையும் தடுக்கலாம் முடியாது. இங்க எல்லாருமே தளபதிக்காகவும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் வேலை செய்ய வருகின்ற பொழுது யார் எந்த இடத்துல தடுத்தாங்க? ம். சொல்லுங்க. யாரையுமே தடுக்கல. அவர் எல்லாரையும் தலைவர் சந்திப்பாரு. வியூகம் அமைச்சு குடுக்குறவங்க எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முதற்கொண்டு எல்லோரும் எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர்கள் தான். அப்படி அரவணைக்கக்கூடிய இடத்தில் இருப்பதால் தான் சாமானியர்களாகிய நாங்கள் எல்லோரும் மிக உயர்ந்த ஒரு பதவியில இருக்கிறோம். இப்ப இந்த மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பொறுப்பு வேற யாருக்கா குடுத்துருக்கலாம்ல. ஒரு பெரிய பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர், பெரிய ஒரு தொழிலதிபருடைய மகன், மிட்டா மிராசின் மகன் ஒருத்தருக்கு இந்த பொறுப்பு குடுத்துருக்கலாம்ல. ம். எனக்கு ஏன் குடுக்குறாங்க? ம். நான் உழைக்கிறேன் குடுக்குறாங்க. உண்மையா இருக்கிறேன் குடுக்குறாங்க.